வணக்கம். ஸோ முக்கியமான ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா, எஸ்எஸ்சி இதிலேருந்து கூட ஒரு முக்கியமான அப்டேட் என்னன்னா, எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாம் இருக்குல்ல. ஸோ கம்பைன் கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் டயர் 1 எக்ஸாம் 2024க்கான டயர் 1 எக்ஸாம்ங்கிறது செப்டம்பர் மாதத்தில் முடிஞ்சிச்சு. ஸோ அந்த எக்ஸாமுக்கான டியர் 2க்கான டேட் வரைக்குமே நமக்கு ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க. இப்போ அந்த எக்ஸாமுக்கான ரிசல்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாமுக்கு இந்த வருஷம் அதாவது 2024 எக்ஸாமினேஷன்ஸுக்கு எவ்வளோ கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் வந்திருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட டெலிகிராம் சேனலோட ஒரு லிங்க் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா அந்த செலக்ட் ஆன கேண்டிடேட்டோட லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா டெலிகிராமில் ஜாயின் பண்ணி அதில் இருக்க ஃபைலை டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதில் லிஸ்ட்டு 2, லிஸ்ட்டு 3 அதில் பார்த்தீங்கன்னா செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ரிசல்ட்டை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்களோட நம்பரை என்டர் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ரிசல்ட் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் யாருக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லி அப்டேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கான நெக்ஸ்ட் எக்ஸாம்ங்கிறது எப்போ இருக்கும், அதாவது 18 பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறம் ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கட் ஆஃப் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ லிஸ்ட் 1 அப்படிங்கிறது யாருக்கான லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கேண்டிடேட் ஷார்ட் லிஸ்ட் டியர் 1 அப்பியரிங் டியர் 2 யாருக்கு எந்த போஸ்ட்டுக்கான இது பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஸ்ட்ராட்டஜிக்கல் ஆஃபீஸர் ஜேஎஸ்ஓன்னு சொல்லுவாங்க. அந்த ஆஃபீஸருக்கான அதில் எவ்வளோ பேர் செலக்ட் ஆகிருக்கான் அப்படிங்கிறதுக்கான ஒரு லிஸ்ட்டு தான் லிஸ்ட் 1 அப்படிங்கிறதுல கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அந்த டாபிக் பார்த்தீங்கன்னா படித்தவங்க இருக்காங்களே அவங்க மட்டும்தான் இந்த போஸ்டிங் போட்டியிட முடியும். ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு கட் ஆஃப் வச்சுருக்காங்க. ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். ஸோ கேட்டகரி வைஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சி கேண்டிடேட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு 143. ஓகேவா? ஸோ இது ஒட்டு மொத்தமாக 3640 பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க டியர் 2க்கு. எஸ்டி கேண்டிடேட் பார்த்திங்க அப்படின்னா 135 கட் ஆஃப் வச்சுருக்காங்க. ஸோ இதில் 1935. ஓபிசிக்கு எவ்வளோ கட் ஆஃப்னா 120. ஓகேவா? ஸோ இதுவே பயங்கரமாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா 6839. எக்கனாமி வீக்கர் செக்ஷன் இதில் 161 கட் ஆஃப். ஓகேவா? ஸோ ஒரு மார்க் தான் எக்கனாமி வீக்கர் செக்ஷனுக்கும் ஓபிசிக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் 2504 பேர் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. பொதுப்பிரிவு எவ்வளோ கட் ஆஃப்னா 167. பயங்கரமாக இருக்குங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 80க்கு மேலே கொஸ்டின் போட்டிருந்தீங்கன்னா மட்டும்தான் ஓபிசியில் நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். ஓகே? ஸோ கரெக்டாக நீங்கள் 80 கொஸ்டின் கரெக்டாக போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களால் 120 மார்க் எடுத்துருக்க முடியும். ஸோ அதனால் ஓபிசியில் நீங்கள் செலக்ட் ஆகிருக்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பொதுப்பிரிவுக்கு நீங்கள் 82 83 கொஸ்டின் போட்டிருக்கணும். ஓகேவா? ஸோ 84 கொஸ்டின் போட்டிருந்தீங்கன்னா மட்டும் தான் பொதுப்பிரிவாக இருந்தீங்க அப்படின்னா 127 மார்க். ஓகேவா? ஸோ நீங்கள் 84 கொஸ்டின் போட்டிங்கன்னா 168 கொஸ்டின் போட்டிருப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் பொதுப்பிரிவில் செலக்ட் ஆகிருப்பீங்க. ஓகேவா? ஸோ அந்தளவுக்கு டஃபஸ்ட்டாக இருக்குது காம்படிஷன். ஓகேவா? அடுத்து மற்றதெல்லாம் தேவையில்லை. இது பொதுவான விஷயம் இவ்வளவு. இதில் ஒட்டுமொத்தமாக லிஸ்ட் 1ல் எவ்வளோ பேர் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா 18,436 பேர் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட்டு 2ல் பார்த்தீங்கன்னா எந்த கேண்டிடேட்டுக்கான இது ஷார்ட் லிஸ்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேயே ஸ்ட்ராட்டஜிக்கல் இன்வெஸ்டர் கிரேட் 2ல் வருவாங்க. ஓகேவா? ஸோ இவங்களுமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த புள்ளியல் படிச்சிருந்தவங்களுக்கு மட்டும் தான் ஸ்பெஷலாக அந்த எக்ஸாம் எழுத முடியும். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு மட்டும் தான் தனியாக கட் ஆஃப் வச்சுருக்காங்க. ஸோ அதை பார்த்துக்கிறங்க. இப்போ எஸ்டி அப்படிங்கிறது 134. ஓகேவா? அதில் 455 பேர். ஓபிசிக்கு 161. ஓகேவா? ஸோ அங்கே விட இங்கே ஒரு மார்க் கூட தான் இருக்குது. எக்கனாமிக் செக்ஷன் 2 மார்க் 163. பொதுப்பிரிவு பார்த்தீங்கன்னா 170 கட் ஆஃப் வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே ஒட்டுமொத்தமாக எவ்வளோ பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2833 பேரை லிஸ்ட் 2ல் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்தவங்க அவங்க மட்டும்தான் லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 பார்க்கணும். ஓகேவா? ஸோ இல்லை நாங்கள் நார்மலாக ஒரு டிகிரி தான் முடிச்சிருந்தேன் அதை வச்சு தான் அப்ளை பண்ணேன் அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக லிஸ்ட் 3க்கு போயிருங்க. ஓகேவா? ஸோ லிஸ்ட் 3 தான் எல்லா இதுக்கான உள்ளது. ஓகேவா? ஸோ ஆல் போஸ்ட். ஓகேவா? ஸோ ஃபார் ஆல் த அதர் போஸ்ட் மற்ற எல்லா போஸ்ட்டுக்கான இது லிஸ்ட்டு 3ல் தான் இருக்குது. அப்போ லிஸ்ட்டு 3 தான் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக லிஸ்ட்டு 3ல் உங்கள் நேம் இருந்துச்சு அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன். ஸோ இப்போ அங்கே எவ்வளோ கட் ஆஃப் வச்சு செலக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ எஸ்சிக்கு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 126. ஓகே? ஸோ நீங்கள் 126 மார்க் எடுத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் ஆகிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா 31,131 பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து எஸ்டியில் பார்த்தீங்கன்னா 111 தான். ஓகேவா? ஸோ அவங்களோட கிட்டத்தட்ட ஒரு 10-15 மார்க் கம்மியாக இருக்குது. ஓகேவா? ஸோ இது 160, அதாவது நார்மலைஸ் மார்க்கோட சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கட் ஆஃப் வைப்பாங்க. அதுதான். ஓகேவா? புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ எஸ்டி கேண்டிடேட் அப்படின்னா 111 மார்க் எடுத்துருக்கணும். ஸோ அவங்கள 16,019 பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓபிசி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கான கட் ஆஃப் 146.26. ஓகேவா? ஸோ 146 மார்க். அப்போ 73 அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ 73 கொஸ்டின் நீங்கள் போட்டிருந்தீங்க கரெக்டாக போட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் ஆகிருப்பீங்க. ஸோ
ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா ஓகேவா. நான் 73ங்கிறது சேஃப் ஸ்கோர் ஓகேவா. ஸோ இதில் நார்மலைஸ் மார்க் சேர்ந்துருக்கும் 10 மார்க் 15 மார்க் சேர்ந்துருக்கும். ஸோ அதுபோக நீங்கள் வந்து குறைச்சி எடுத்திருந்தாலும் பார்த்துக்கலாம் ஓகேவா. ஸோ ஓபிசி வந்து 146 5191 ஓகேவா. ஸோ இங்கே எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனுங்கிறது 142 ஓகேவா. ஸோ 142 எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன். இதில் வந்து 2746 பேர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. யூஆர் வந்து பார்த்திங்கன்னா 153. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 25814 பேர் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க ஓகேவா. ஸோ இஎஸ்எம் அதாவது 69 இஎஸ்எம் எக்கனாமிக் அந்த இது வரும்ல அவங்களுக்கு வந்து 69 தான் ஓகேவா. ஸோ அதில் வந்து நான் கிட்டத்தட்ட வந்து 11133 பேர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க ஓகே. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒட்டு மொத்தமாக இந்த லிஸ்ட்டு 3ல் வந்து எவ்வளோ பேர் வந்து இது பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டு மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 1,66,240 பேர் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. லிஸ்ட்டு 3ல் மட்டும் 1,65,240 பேர் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க ஓகேவா. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ லிஸ்ட்டு 3 தான் பெரியசு. அதை வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கிறங்க. அதில் தான் வந்து அவங்க நேம் நம்பர் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் எதுவும் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஸோ உங்களுக்கு ரிசல்ட்டோட பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு 3 முக்கியமாக எல்லாருமே லிஸ்ட்டு 3 தான் எதிர்பார்ப்பீங்க. லிஸ்ட்டு 3க்கான பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் இருக்குது. டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். கட் ஆஃபில் எதுவும் சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக பதிலளிக்கப்படும். தேங்க்யூ.